அண்மை செய்தி. கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்க உள்ள லேப்டாப் AI தொழில்நுட்பத்துடன் இருக்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் புகார்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக வழங்கப்பட இருக்கக்கூடிய இந்த லேப்டாப் AI வசதியுடன் இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக கொண்டு வந்தக்கூடிய சூழலில் அவர்களுடைய கல்வித்திறனை மேலும் அதிகரிப்பதற்காக லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து வந்த நிலையில் டிசம்பர் மாதத்திற்கு தற்பொழுது கொடுப்பதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் அல்லது பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்படும் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் AI தொழில்நுட்பத்துடன் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய லேப்டாப்பில் AI தொழில்நுட்பத்துடன் இருக்கும் என்று தெரிவிக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் நேரம் வருவதன் காரணமாகவே லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் எனவும், இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது எனவும், அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு தற்போது தேர்தல் வருவதால் அதற்கு தற்பொழுது லேப்டாப் வழங்குவதாக நாடகமாடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகிறார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தற்பொழுது இந்த விவரங்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரபல நிறுவனங்களாக இருக்கக்கூடிய லேப்டாப் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய டெல், ஏசர், HP போன்ற நிறுவனங்களில் இருந்து லேப்டாப் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 OS உடன் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக அரசின் லேப்டாப் பெறும் மாணவர்களுக்கு 6 மாதங்களுக்கான பர்சனலிட்டி என சொல்லக்கூடிய AI சேவை விலை இல்லாமல் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். AI தொழில்நுட்பத்துடன் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதன் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய IT தொழில்நுட்பத்தில் மாணவர்கள் மேலும் அவருடைய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் அதிகம் கற்பதற்கும் ஒரு வசதியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் தரமற்ற லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் கூறிய இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலும் அவருக்கு பதிலளிக்கும் வகையிலும் இந்த அறிவிப்பை துணை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சி தலைவருக்கு நிச்சயம் உரிய பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் எனவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.